ஆல் வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. நம்ம வந்து இது வரைக்கும் நிறைய பேரபிள்ஸ், அதாவது விதைக்கிறவன் பற்றின உவமையை நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரேட் ஃபீஸ்ட் பற்றின பேரபிள்ஸ், அந்த மாதிரி கடன் கொடுத்தவர்கள் பற்றின ஒரு உவமை, எஜமானுக்கும் ஊழியக்காரனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் பற்றின உவமை, இது எல்லாமே நம்ம வரிசையாக பார்த்து கொண்டு வருகிறோம். ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற பேரபிள் என்ன அப்படின்னா, காணாமல் போன ஆட்டின் உவமை. நிறைய ஒரு நம்ம இந்த வசனத்தை வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது 100 ஆடுகள் இருந்து அதுல 99 ஆடுகள் சிதறி போகாமல் அந்த ஒரு ஆடு மட்டும் காணாம போயிருச்சுன்னா, அந்த இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார்? அதாவது எந்த ஆடு மேய்ப்பனும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒரு ஆட்டை தேடி போய் அதை கண்டுபிடித்து, சிதறி போகாத அந்த 99 பார்க்கிலும் இந்த மறுபடியும் காணாமல் போய் திரும்ப கிடைச்ச அந்த ஒரு ஆட்டை குறித்து அதிகமாய் சந்தோஷப்படுவாங்க என்று இந்த ஒரு காரியத்தை வந்து நம்ம நிறைய இடத்துல காஸ்பல்ல நம்ம வாசிப்போம். இத வந்து நம்ம வாசிக்கும் பொழுது நம்மளுடைய உள்ளத்திலேயே வந்து ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம் ஏற்படும். இது பர்சனலா இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். நமக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நமக்குன்னு ஒரு ஃபாதர் இருக்காரு. நம்ம வந்து என்னைக்குமே நம்மள வந்து கைவிடாம, ஏன்னா அவர் வந்து ஒரு மெய்ப்பன்ங்க. அவர் பேசிக்காவே வந்து இஸ்ரேல் அந்த எருசலேம் அந்த ஒரு கூட்டத்துல இருந்த அந்த ஜனங்களுக்கு இருந்த தொழில் பாத்தீங்கன்னா, மேய்ப்பர்களா தான் நிறைய பேர் வந்து வயல்வெளி மேய்க்கிறது அதுதான் இருந்துச்சு. அப்ப வந்து இயேசு கிறிஸ்துவர் இந்த ஊமைய வந்து சொல்லுவாரு. ஸோ காணாமல் போய் திரும்ப கிடைத்த ஒரு ஆடை பற்றின ஒரு உவமை. இது மாதிரி நிறைய சொல்லியிருப்பாரு. ஒண்ணு வந்து காணாமல் போன ஆடு, அப்புறமேட்டுக்கு காணாமல் போன அந்த கெட்ட குமாரன் பத்தின மறுபடியும் திரும்பி வந்த அதெல்லாமே நான் அப்கமிங் வீடியோஸ்ல நான் போடுறேன். அதுக்கப்புறம் காணாமல் போன ஒரு காசு நாணயம் காணாமல் போய் வீடு ஃபுல்லா பெருக்கி அதுக்கப்புறம் கிடைச்சா நமக்கு எவ்வளவு சந்தோஷம். ஸோ இது எல்லாமே அந்த அந்த லாஸ்ட் காணாமற் போய் திரும்ப நமக்கு கிடைச்ச போது நமக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அதை பற்றி சொன்னிய சில பேரபிள்ஸ் தான் நான் இனிமேட்டுக்கு நான் ஷேர் பண்ண போறது. ஸோ மத்தேயு 18, 12ல இருந்து 14 வரை ஜஸ்ட் ஒரு 3 வசனம் தான் நம்ம வாசிக்கலாம். உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்க, அவைகளில் ஒன்று சிதறி போனால், அவன் மற்ற 99 ஆடுகளையும் மலைகளிலே விட்டுவிட்டு சிதறி போனதை தேடாமல் இருப்பானோ? சிதறி போன அந்த ஒரு ஆட்டை வந்து தேடாமல் இருப்பானோ என்று கேட்கிறார். அவன் அதை கண்டுபிடித்தால் சிதறி போகாத 99 ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுகிறதை பார்க்கிலும் அதை குறித்து அதிகமாய் சந்தோஷப்படுவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாங்க, அந்த 99 சிதறி போகாத ஆடு இருந்தாலும், ஆனா அந்த ஒரு ஆடு காணாமல் போன ஆடு மறுபடியும் அந்த மந்தைக்கு வரும் பொழுது அந்த சந்தோஷம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அந்த மெய்ப்பனுக்கு என்று இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இவ்விதமாக இந்த சிறியவரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. சோ இங்க சிறியவன் என்று தேவன் சொல்லுவது பாத்தீங்கன்னா, திக்கற்றவர்கள், இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாதவர்கள், புறக்கணித்தது. யாரை இந்த உலகம் புறக்கணிக்கும்னு பாத்தீங்கன்னா, காசு இல்லாதவர்களை புறக்கணிக்கும். அதுக்கப்புறம் புகழ் இல்லாதவர்கள், அதுக்கப்புறம் ரொம்ப இன்னசென்ட். ஸோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா உலகத்துக்கு பிடிக்காது. ஏமாளியா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு பாத்தீங்கன்னா உண்மையிலேயுமே ரொம்ப கஷ்டப்படுகிறவர்கள், அதாவது குருடர்கள், சப்பானிகள், சோம்பின உருப்புடையோர், திமிர், இந்த மாதிரி குறைவுகள் உள்ளவர்கள். இதெல்லாமே பாத்தீங்கன்னா உலகம் வந்து இவர்களை வந்து ஏற்றுக்கொள்ளாது. குறையோட அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்லெக்ட் பண்ணிட்டு போயிடும். ஆனா இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்துல வந்து பாத்தீங்கன்னா, இந்த பூமியில சிறியவர்களா இருப்பவர்கள் தான் பரலோக ராஜ்யத்திலே பெரியவர்களா இருக்கிறாங்க. அப்படி சிறியவர்களை குறித்து இந்த உலகத்திலே கவலைப்படுவாங்களா எனக்கு தெரியல. ஆனா இயேசு கிறிஸ்து கண்டிப்பாக நாம வந்து கெட்டு போவது வந்து அவருக்கு சித்தம் அல்ல, என் பிதாவின் சித்தம் அல்ல என்று அவர் சொல்லியிருக்கிறாரு. இது எவ்வளவு ஒரு பெரிய ஒரு அன்பு நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு ஒரு ஒரு சந்தோஷம் ஏற்படும். நமக்கு நமக்கு இந்த பூமியில தகப்பன் தாய் ஒரு கட்டம் வரைக்கும் நமக்கு உதவியாக இருந்தாலும், அதுக்கு பிறகு நம்ம லைஃபை வந்து நம்ம லீட் பண்ணிட்டு போறதுக்கு வந்து நமக்கு கண்டிப்பா வந்து தேவனுடைய ஸ்ட்ரென்த் வேணும். நம்ம அவருடைய ஸ்ட்ரென்த் இல்லாம நம்ம இந்த லைஃபை வந்து நம்ம தனியா லீட் பண்ணுவோமான்னு பார்த்தா, நம்ம சுய புத்தியில சாஞ்சு நம்ம சில டைம் நம்ம வந்து வழி தப்பி போயிருக்கலாம். ஆனால் வழி தப்பி போனால் கூட மறுபடியுமாக வந்து அவர் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிற தேவனா இருக்கிறார். அப்படி நமக்கு ஒரு போக்குடம்னா அது வந்து இயேசு கிறிஸ்து தான்.
எனக்கு த லாஸ்ட் அந்த அந்த சேஃபஸ்ட் பிளேஸ் மை ஹேவன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, சேஃப் ஹேவன் அப்படின்னு சொல்லணும்னா, என்னுடைய அந்த தங்கும் இடம், என்னுடைய அந்த புகலிடம், என்னுடைய கோட்டை, என் அடைக்கலம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து என்றுதான் நம்ம ஒவ்வொருவருக்குமே இருக்கும். அப்படி அவருக்கு இருக்கிற அந்த இந்த கருசனை, இந்த இந்த அன்பு, இந்த இந்த ஒரு வெளிப்பாட்டை வந்து நிறைய பேத்துக்கு வந்து இந்த மாதிரியான தன்மைகள் தான் வந்து குவாலிட்டிஸ். இதுதான் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கும் மற்றவர்களுக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு டிஃபரன்ஸை வந்து கொடுக்குது. அதனாலதான் கிறிஸ்தவர்கள் வந்து நம்ம வந்து இதை ருசிச்சிருப்போம். ருசிச்சு ஆனா கிறிஸ்தவர்களா இருக்கிற நிறைய பேருக்கே வந்து இந்த வசனங்கள் பைபிள் வாசிக்கல அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது தெரியாமல் இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது நம்ம படித்தவர்கள் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து அவர்களுக்கு எடுத்து சொல்லணும். எடுத்து சொன்னால் மட்டும்தான் அவர்களுக்கு வந்து அது புரிந்து இன்னும் அவர்கள் வந்து தேவனிடத்துல வந்து நெருங்கி சேர முடியும். அதற்கான ஒரு இனிஷியேட்டிவ் தான் இப்போ வந்து நான் எடுத்திருக்கிறது. ஸோ அதிகமா வந்து நீங்க வேதத்தை வாசிக்கணும். அதுதான் வந்து நான் இன்னும் என்கரேஜ் பண்றேன். பைபிள் ரீடிங் இட்ஸ் ஒன் ஆஃப் தி எப்படி சொல்றதுன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் அது வந்து ரொம்ப அவசியமானது. உலக பிரகாரமா நம்ம வந்து நேரம் செலவழிப்பதை பார்க்கிலும் நம்ம வந்து வேதாகமத்துல செலவழிக்கும் பொழுது அதுல இருக்கிற வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம கண்டிப்பாக அதாவது நமக்கு இந்த பூமியில நம்மளுடைய கண் வந்து திறக்கப்பட்டு மறைபொருளா இருக்கிற அனைத்தும் நமக்கு வந்து அது தெரிய வரும். நமக்கு வந்து அது தெரிந்து நம்ம வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃபை வந்து நம்ம லீட் பண்றதுக்கான ஒரு டைரக்ஷன் வழிவகுப்பது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த வேதாகமமும் நம்ம தேவன் மேல வைத்திருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பும் தாங்க. ஸோ இதை கண்டிப்பா விட்டுறாம நம்ம இன்னும் தொடரணும். இன்னும் நான் நிறைய பேரபிள்ஸ் அந்த எக்ஸாம்பிள்ஸோட நான் அடுத்தடுத்த வீடியோல நான் உங்களை நான் சந்திக்கிறேன்.